கோட்டேலியில் எப்படி ஃபெயில் ஆக போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். என்ன சார் உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? கோட்டேலியில் எப்படி பாஸ் பண்ணுறது, எப்படி சென்டம் எடுக்கலாம் தானே வீடியோ போடணும். நீங்களே எப்படி ஃபெயில் ஆகலான்னு வீடியோ போடுறீங்க? விஷயம் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கன்னு கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் சொல்லிகிட்டே இருக்கேன். ரைட், லைக் பண்ணுவீங்களா இல்லை ஃபெயிலுன்னு டிமோட்டிவேட் பண்ணிட்டேன்னு சொல்லி அன்லைக் பண்ணிடுவீங்களான்னு தெரியல. வீடியோ முடிஞ்சிட்டு கூட நீங்கள் லைக் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா கோட்டேலியில் ஃபெயிலா 10th 11th 12th 11th பப்ளிக் இல்லை, ஜாலி எப்படி உட்காந்துட்டானுங்க. 80% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ஜாலி. சில குழந்தைகள் வந்து நல்லா சீரியஸாக படிக்குது, 11th பிரச்சனை அது ஓகே. 10th வந்து பப்ளிக்கு வந்து இருக்குது, பட் 10th வந்து ஒரு திருப்பு முனைன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு விளையாட்டு தான். 12th வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை லைஃப். ஏன்னா 12th முடிச்சதுக்கப்புறம் அடுத்த காலேஜ் என்ன படிக்க போகிறவங்க ஒரு தீர்மானம், உன் மார்க் வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு பயம்னா, என்ன படித்தாலும் மறக்குது சார், நான் படிச்சுட்டு போனாலும் மார்க் போட மாட்டாங்க, நான் படித்தாலும் ஃபெயில் ஆகிடுறேன், இதுக்கப்புறம் என்னத்தை போய் படிக்கிறது அப்படின்னு நிறைய குழந்தைங்கள் இருக்காங்க. படிக்கிறவனுக்கு 1008 கவலை. என்ன கவலைனா, எனக்கு மறந்து போயிடும், நான் சென்டம் எடுக்க முடியல, என்னால் வந்து இந்த மாதிரி நெகட்டிவிட்டியாக பார்த்து போயிட்டீங்க. அதுதான் இங்கே நான் பேச வந்திருக்கேன். நெகட்டிவிட்டியாக பார்த்து போயிட்டீங்க. இப்போ என் வீடியோவில் தம்ப்நெயிலில் ஹவு டு கெட் ஃபெயில், என்ன சார் ஏதோ ஃபெயில் ஆகிறத பற்றி பேச வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே உள்ளே வந்திருப்பீங்க. இது ஒரு நெகட்டிவிட்டி. இப்போ நெகட்டிவிட்டியை பார்த்து எல்லோரும் ஓடுறோம். எதுக்கு? நான் அதான் சொல்கிறேன், நீ ஃபெயில் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாருனாலையும் தடுக்க முடியாது. ஈஸியாக ஃபெயில் ஆகணும். நீங்கள் சொல்லுங்கள், பாஸ் ஆகிறது கஷ்டமா, ஃபெயில் ஆகிறது ஈஸியாக? குழப்புறனோ? சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். பாஸ் ஆகிறது பெரும் கஷ்டமாக இருக்குது மாணவர்களுக்கு. 6 சப்ஜெக்ட் இருக்குது, 6 சப்ஜெக்டில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் அவன் ரேங்க் இல்லைங்கிறாங்க. அதே மாதிரி ஃபெயில் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஈஸி. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் நீ ஃபெயிலியர் தான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் குழப்பாமல் சொல்கிறேன், ஃபெயில் ஆகிறது ஈஸிங்க, பாஸ் ஆகிறது தான் கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் பாஸ் ஆகிறது ஈஸின்னு தெரிஞ்சுக்கோங்க. பாஸ் பண்ணுறது முதல்ல. இப்போது யாரெல்லாம் வந்து ஃபெயில் ஆகுறீங்க, யாரெல்லாம் மிட்டமில் 2-3 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிருக்கீங்களோ கவலைப்படாதீங்க. எப்படி பாஸ் பண்ணலாம், எப்படி பாஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு சேஃபர் ஜோனில் இருக்கலாம். அதே மாதிரி யாரெல்லாம் 400 கீழே எடுத்துக்கங்க, 400க்கு மேலே எடுக்கணும், 425க்கு மேலே எடுக்கணும்னு நினை. யாரெல்லாம் 450 எடுத்தீங்களோ 500க்கு மேலே எடுக்கணும்னு நினை. 500 எடுத்தியோ 550க்கு மேலே எடுக்கணும்னு திங்க் பண்ணு. அப்கிரேட் ஆகிட்டே இரு. நீ லோ கிரேட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா பப்ளிக் வர்றதுக்குள்ளே 0 ஆகிடுவேன் நீ. ஸோ அதை தான் இங்கே சொல்ல வரேன். ஸோ அதனால் 11th ஸ்டாண்டர்டுக்கு அவனுக்கு இருக்க ஒரே கவலை பப்ளிக் இல்லை, அதனால் ஜாலி, அதனால் சும்மா உட்காந்துருக்கான். 10th 12th ஒரே கவலை பப்ளிக்கு, ப்ரெஷரு, ஸ்கூலில் டெஸ்ட்டு, டியூஷனில் டெஸ்ட்டு, ஐயோ இவர் வேறு வீடியோவில் புலம்புவார், அவனுக்கு 1008 குடைச்சல். நான் என்ன சொல்கிறேன்னா, சிம்பிளாக எடுத்துக்கோ. இப்போ என்ன போர்ஷன்ஸு, கோட்டேலி போர்ஷன்ஸ் என்ன? தமிழில் 4 இயல், இங்கிலீஷில் 4 லெசன். நான் சொல்கிறது 12th 11th ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கிலீஷில் 4 லெசன். சரி, மேக்ஸில் வந்து ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக. அடுத்தது ஃபிசிக்ஸில் வந்து 1 to 6. கெமிஸ்ட்ரியில் வந்து 1 2 3 4 6 7 8 11 12. அடுத்து பயாலஜியில் பாட்னியில் வந்து 1 to 6 இருக்கும். ஜுவாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா 1 to 8 இருக்கும். கம்ப்யூட்டரில் 1 to 11 இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து போர்ஷன்ஸ் 11th 12th. 10th பற்றி வரேன். இப்போது இந்த தமிழுக்கு அதில் நீ ஒரு 2 இயலில் ஃபுல்லாக நெடுவினா படித்தா கூட ஒரு 3 நெடுவினால 2 நெடுவினா எழுதிடலாம். எப்படி கேட்டாலும் எழுதிடலாம். நீ 2 இயல் உருப்படியாக படிங்கிற, 3 இயல் படித்தா 3மே எழுதிடலாம். நெடுவினா 3 தானே எழுதணும். சிறுவினா குறினாவும் 3 இயல் ஃபுல்லாக தரோவாக படிச்சிட்டேன் அப்படின்னா நீ எல்லாம் கேட்டாலும் எழுதிடலாம். இது நீ பண்ண மாட்டியா? உனக்கு இன்னும் 20 நாள் டைம் இருக்குது. இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணாலும் முடியும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் தொடருக்கு டைம் இல்லை, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்குது, நான் வந்து டைம் ஒதுக்கிறது இல்லை, எழுதுறதுக்கு தராங்க, ரெக்கார்டு ஒர்க் இருக்குது, அசைன்மெண்ட் ஒர்க் இருக்குது, அவ்வளோதான். மார்க்கும் முக்கியம் இல்லையா? ஸோ அதனால் ஒரு 3 இயல் படி, முடியாதவன் 2 இயலாவது படி. ஆனால் பயிற்சியில் ஒரு ஸ்ட்ராங்காக இரு. புக் பேக் பயிற்சி, தமிழாக்கம் தருக, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, 4 சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுது, இந்த மாதிரி விஷயங்கள் புக் பேக்கில் இருக்குது. அதை நீ பாரு, கலை சொற்கள். ஸோ அடுத்தது இங்கிலீஷில் 4 லெசன், 2 லெசன் படியா, ப்ரோஸு, போயமு, சப்ளிமெண்ட்ரி, அந்த மாதிரி
சரியா? கிராமரு உனக்கு வரலையா விட்டுரு 6 மார்க்கு. ஆனால் 20 மார்க் 1 மார்க் இல்லையா? வே டு சக்ஸஸ் இருக்க கைடில் கவர்மெண்ட் கொஸ்டின் எடுத்து படித்தாலே 15 மார்க் மேலே எடுக்கலாம். இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. அடுத்து மேக்ஸில் வால்யூம் 1 கிராஸ் சீரீஸ்னு ஒன்று போயிட்டுருக்கு 12க்கு. எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. கிடையாது. சரி, ஓகே. 11th ஸ்டாண்டர்டு ரொம்ப சிம்பிளாக பாஸ் ஆகிடலாம். எப்படி 11th ஸ்டாண்டர்டுக்கு பாஸ் ஆகுறது? ஒன்றே ஒன்று தான். சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 நேப்பியர் ஃபார்முலா, சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.5, 5.5ல் இருக்கக்கூடிய சம்மு, 6.4ல் இருக்க சம்ஸ். இது இருக்க 5 மார்க்ஸ் படித்தாலே பாஸா 5லேருந்து 6 5 மார்க் எழுதலாம். இது எவ்வளோ பேருக்கு தெரியும்? நான் எல்லா வீடியோவும் போட்டுட்டு தான் இருக்கேன், பார்க்குறீங்களான்னு தெரியல. 2 மார்க் 3 மார்க்கு நான் போட போகிறேன். 11க்கு இன்னும் போடணும். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ஒரு 3 சாப்டர் 4 சாப்டர், ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 5வது சாப்டர் ஈஸி, 4வது சாப்டர் ஈஸி. சரி, ஏதோ ஒரு 3 சாப்டர் உள்படைய படி 3 2 மார்க் 3 3 மார்க் எழுது. அட்லீஸ்ட் ஒரு 60 மார்க் எடு, 50 மார்க் எடு, 1 மார்க் ஒரு 18 கரெக்டாக நான் புக் பேக் படித்தா அப்படி யோசி. அதனால் அதை கவர் பண்ண ட்ரை பண்ணேன். 12th ஸ்டாண்டர்டுக்கு நான் கிராஸ் சீரிஸ் போயிட்டுருக்கேன். நீ அதில் இருக்க 5 மார்க் படிச்சினாலே 5 நாள் 5 மார்க் போட்டிருக்கேன். அதில் இருக்க 5 மார்க் படிச்சு இப்போ 4 எழுதலாம். இன்னும் ஒரு 5 நாள் 5 மார்க் அது ஃபுல்லாக படிச்சுன்னு 7 எழுதலாம். எவ்வளோ பேருக்கு தெரியும்? 2 மார்க் 3 மார்க் வந்து 10 நாள் வீடியோ போட போகிறேன் கிராஸ் சீரிஸ். அதை ஃபாலோ பண்ணனால எல்லாமே எழுதிடலாம். நான் 2 மார்க் 3 மார்க் வீடியோ போட்டுட்டேன். ஸோ ஒரு 4 சாப்டரில் ஃபஸ்ட்டு 4 சாப்டரில் 2 மார்க் 3 மார்க் படிச்சிங்கன்னா உன்னால் எல்லாமே எழுத முடியும். ஒரு கம்மிக்கு 5 எழுதலாம். ஆனால் 5 மார்க் 7 எழுதிடலாம். நான் சொல்கிறது கேட்டீங்கன்னா இது எவ்வளோ பேர்னால முடியும்னு தெரியல. ஃபிசிக்ஸில் 1 2 5 இந்த லெசன் படி 1 2 5 ஆனால் ஃபுல்லாக படி. புக் பேக்கில் படிச்சிங்கன்னா 45 மார்க் மேலே எடுக்கலாம். 70க்கு சொல்கிறேன். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டுக்கு 1 2 4 படி. ரொம்ப ஈஸி. அதெல்லாம் சின்ன சின்ன லெசன். புக் பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் முடி. ரொம்ப சிம்பிள். நீயுமே ஒரு 45 மார்க் எடுக்கலாம். கெமிஸ்ட்ரியில் 1 2 3 4 6 7 8 இந்த லெசனில் என்னை கேட்டால் ஒன்றுமே கிடையாது. புக் பேக்கில் நான் இன்னைக்கு கெமிஸ்ட்ரிக்கு வீடியோ போட்டேன். இல்லை 12க்கு இன்னும் வீடியோ போடல. 12க்கு 5 மார்க் தானே போட்டிருக்கேன், 11க்கு 5 மார்க் தானே போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2 மார்க் 3 மார்க் நாளைக்கு நாளானைக்கு வந்துடும். ஸோ இந்த நீ ஃபாலோ பண்ணினாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், கட்டாயமாக ஒரு 50 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். நான் சொல்கிறேன், நீ வீடியோவை ஃபாலோ பண்ணு. நீ 11 12 வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு ஈஸி, 12th லெசன் ஈஸி. 11 12 வந்து 12th ஸ்டாண்டர்டு கஷ்டம். இப்போ நீ என்ன பண்ணணும், இப்போ இருந்தே ரியாக்ஷன்ஸை படிக்கணும். நான் போடுறேன்ல வீடியோ, அந்த ரியாக்ஷன்ஸில் ஒரு 20 ரியாக்ஷன் 2 லெசன்லையும் சேர்த்து கொடுப்பேன். அந்த 20 ரியாக்ஷன்ஸையும் படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மேஜர் ரியாக்ஷன் படித்து 4 டைரக்ட் 5 மார்க் வர 5 மார்க்ஸ் இருக்கும் 4-5 அது மட்டும் படித்தா போதும். ஸோ இதை கோ த்ரூ பண்ணி கெமிஸ்ட்ரியில் ட்ரை பண்ணாமே நீ ஃபெயில் ஆகிடுவேன்னு சொன்னீங்கன்னா அப்போது என்ன அர்த்தம்? நீ ட்ரையே பண்ண மாட்டேற, அதுக்கப்புறம் நீ ஃபெயில் ஆகிடுவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ட்ரை பண்ணி நீ ஃபெயில் ஆகு, சல்யூட் அடிப்பாங்க. மிஸ்ஸு திட்டுறாங்க, திட்டுட்டோம். அப்பா அம்மா திட்டாங்க, திட்டு வாங்கு, நல்லதுக்கு தானே. ஸோ ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனாலும் போகுது, ட்ரை பண்ணு. ஓகே. ஸோ அடுத்தது பயாலஜியில் வந்து பாட்டியை பொறுத்த வரைக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கு சொல்லிடுறேன். 1 2 4 5 இந்த லெசனை உருப்படியாக படித்தாலே போதும். ஜுவாலஜியில் 1 2 3 6 7 8 இல்லை 1 2 3 4 5 இதை படிச்செல்லாம் போதும். புக் பேக் படி. புக்கின் முடியலையா, புக் பேக் படி. 11th ஸ்டாண்டர்ட் இருக்கியா, 11th ஸ்டாண்டர்டில் பாட்னியில் ஃபஸ்ட் 5 லெசன் புக் பேக்கு. ஒன்றுமே கிடையாது. நான் இம்பார்ட்டன்ட் போட்டால் நீயே ஆச்சரியப்பட்டுருவேன், இவ்வளோதான் இருக்கான்னு. ஒரு 5-6 5 மார்க் தான் இருக்கும். அதே மாதிரி ஜுவாலஜியில் உனக்கு பிடிச்ச 5 லெசன் படி. அதில் அந்த ஃப்ராக் இன்செக்ட்னு ஒரு லெசன் வரும், காக்ரோச்னு லெசன் வரும் பாரு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லெசன் வந்து ஒரு 5 மார்க் வரும், ஒரு 3 மார்க் வரும், 2 மார்க் வரும். அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் லெசனை பார்த்து படி. ஸோ இதை எப்படி சார் டேக் ஓவர் பண்ணுறதுன்னா அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு தான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். 20 நாள் முன்னாடி இம்பார்ட்டன்ட் போட்டுட்ருக்கேன். படிங்க உட்காந்து. எவ்வளோ பேர் படிக்கிறீங்க? ஸோ இதெல்லாம் பாருங்கள். சிஎஸ்சி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 1 மார்க் ஃபஸ்ட்டு படி. ஃபெயில் ஆவான்னு நினைக்கிறவன் ஃபஸ்ட்டு எல்லா சப்ஜெக்ட்லேயும் 1 மார்க் கான்சன்ட்ரேட் பண்ண நல்லா. ஸோ 1 மார்க்கை படிச்சினாலே சிஎஸ்சி பாதி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 5 மார்க்லாம் ஜுஜுப்பி. ஒரு 10 5 மார்க் 15 5 மார்க் நானே சொல்லிடுவேன். அது படிச்சினாலே போதும். ஆனால் எழுதலாம் 5ல். அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் சும்மா ஒரு அந்த ஃபஸ்ட்டு ஒரு 8 லெசன் சப்ப லெசன் அதை உட்காந்து புக் பேக் படிச்சினாலே ஒரு 4 நாள் எழுதிடலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா இதில் 90 80 கூட எடுக்கலாம். ஸோ சார் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க, நாங்கள் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டால் நீ ஷெடியூல் போட்டு படிக்கணும். எத்தனை பேர் ஷெடியூல் போட்டு படிக்கிறீங்க? நான் ஒரு ஷெடியூல் கொடுத்தேன், அதுவும் ஃபாலோ பண்ணலை. நீங்கள் ஒரு ஷெடியூல் போடுவீங்களான்னு பார்த்தேன், நிறைய பேர் ஷெடியூலே போடலை. பயந்துட்டு இருந்தீங்கன்னா உன்னோட பயத்தை அது முழுங்கிடும்.
அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா அந்த பயமே உனக்கு வாழ்க்கையாகிடும். அப்புறம் மார்க்கும் போயிடும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த எக்ஸாம்லேயும் மார்க் போயிடும். உனக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாகிடும். அப்புறம் பப்ளிக்கில் என்னது போய் பண்ணுவேன். ஸோ அதனால் தயவுசெய்து அந்த பயத்தை விட்டுரு. அதுக்கு தான் இந்த வீடியோவை போடுறேன். சிம்பிளாக எடுத்துக்கோ. நீ ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைக்கிறியா, 1 மார்க் ஒழுக்கமாக படி. 1 மார்க்கை படித்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான ஒரு 20 கொஸ்டின் படி. ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் பயாலஜிலாம் போதும். 20 நாளைக்கு அது படிச்சினாலே பாஸ் ஆகிடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இல்லை? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11th 12th சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரியெல்லாம் பயப்படவே தேவையில்லை. நான் சொல்கிற கொஸ்டின் பக்காவாக 5 பாயிண்ட் படிச்சினா போதும். கெமிஸ்ட்ரினா பயம், ஐயோ பயமாக இருக்குது. 12th ஸ்டாண்டர்டுக்கு எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். எல்லாம் 2 மார்க் மாதிரி இருக்கும். ஈக்குவேஷன் எழுதுனா மார்க்கு. நீ கரெக்டாக ஈக்குவேஷன் எழுதி பழகு. நான் சொல்கிறது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. நான் 11th 12 பற்றி சொல்லவே இல்லை. 11th 12 தானே கஷ்டமாக இருக்குது. அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை. 10th ஸ்டாண்டர்ட்லாம் பயப்படணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு மேக்ஸை பற்றி சொல்லிடுறேன். மேக்ஸை ஜாமெட்ரி, கிராஃபு இதை ஃபஸ்ட்டு போடியா, அப்புறம் 1 மார்க். இதை ஃபஸ்ட்டு தரவாக இருக்க ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் வரக்கூடிய 5 மார்க்ஸ் தரவு பண்ணு. 5 மார்க்ஸில் சாப்டர் 1, சாப்டர் 2ல் அந்த 3 3 5 5 5 அந்த மாதிரி சம், ரேகா சம்மு. சாப்டர் 3ல் ஜிசிடி ஸ்கொயர் ரூட்டு. சாப்டர் 4ல் தியரம்மு. சாப்டர் 5ல் குவாடிலேட்டர் அந்த சம்ஸு. ஸோ இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண. நான் கொடுத்துட்டேன் 5 மார்க் கொடுத்துருக்கேன் மேக்ஸில். அதுலேயும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வீக்காக இருக்கணும்னு கொடுத்துருக்குறேன். அதை படியா, அதை படித்தா 5 மார்க்கு. அது நீ எப்படி 60 மார்க் எடுத்துடலாம். 2 மார்க்கு உனக்கு பிடிச்ச ஒரு 4 சாப்டரில் படியா, ஈஸியாக இருக்கும். அடுத்தது சயின்ஸு ஃபிசிக்ஸில் 4 லெசன், கெமிஸ்ட்ரியில் 3 லெசன், பயாலஜியில் 6 லெசன். அப்போ நீ என்ன பண்ணணும், ஃபிசிக்ஸில் புக் பேக்கில் 4 லெசன், கெமிஸ்ட்ரி முடிஞ்சு 50 மார்க் எடுத்துடலாம். பயாலஜியில் ஏதாவது ஒரு 3 லெசனாவது உருப்படியாக படி, போதும். நான் உன்னை கஷ்டப்படுத்தலை. சோசியலில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மேப்பு, நேற்றே சொல்லிட்டேன். டைம்லைனு, சூஸு, டிஸ்டிங்யூஷ் கீ ரீசனு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேப் ஒரு 13 மார்க் வரும். 5 + 8, டைம்லைன் 5, சூஸ் 14, டிஸ்டிங்யூஷ் 5, டிஸ்டிங்யூஷ் கீ ரீசன் எவ்வளோ ஆச்சு, 18 ஒரு 32 ஒரு 5 37. ஸோ இன்னும் ஒரு 5 மார்க் இருக்குது, ஃபில்லப்ஸ் இருக்குது. அது முடிஞ்சால் படி, இல்லைனா இதுவே 37 மார்க் ஆச்சு. இது நீ கான்சன்ட்ரேட் பண்ணு. அப்புறம் 5 மார்க் கான்சன்ட்ரேட் பண்ணு. சோஷியல் சயின்ஸில் 5 மார்க் கான்சன்ட்ரேட் பண்ணு. ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ லெசனு, 1 2 3, இது போதும். 5வது லெசன் இது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. ஜியாகிரஃபியில் 2 3 4 5 இந்த லெசனை கான்சன்ட்ரேட் பண்ணு, செம ஈஸி. சிவிக்ஸில் 1 2, எக்கனாமிக்ஸில் 2 3 இந்த லெசன்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணு. 5 மார்க் பக்காவா நான் சொல்கிறேன். நீ வந்து 8லேருந்து 10 5 மார்க் கன்ஃபார்மாக எழுதிடுவேன். ஆனால் படி. உனக்கு ஈஸியாக இருக்க கைடு எதை யூஸ் பண்ணு. சேவியர் கைடுன்னு ஒரு கைடு இருக்குது, பாஸ் கைடுன்னு ஒரு கைடு இருக்குது. கொஞ்சம் ஈஸியாக இருக்க கைடாக பார்த்து, சுறா கைடில் தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ உனக்கு எது ஈஸின்னு பாரு. சோஷியல் சயின்ஸு, ஸோ சயின்ஸு, சோஷியல், மேக்ஸ் இப்படி. தமிழில் வந்து ஏன் தயங்குற, 4 இயல் தான் வரும். 4 இயலில் ஏதோ ஒரு 3 இயல் உருப்படியாக படி. 8 மார்க்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணு. 8 மார்க்ஸ் துணைப்பாடம், கட்டுரை, அதுக்கப்புறம் உரைநடை செய்யுள். ஸோ அது என்னென்னு நானே சொல்லிடுவேன், அது வீடியோ போடுறேன். ஸோ 8 மார்க் 5 மார்க் கான்சன்ட்ரேட் பண்ணாலே அதில் ஒரு 40 மார்க் வந்துடும். 50க்கு எழுத்துப்பிழை வந்தாலும் 30 மார்க்கு. அப்புறம் சிறுவினா குருவினா வந்து ஒரு 3 இயலில் நல்லா படி. 5 இயல் வச்சாங்கன்னா 4 இயல் படி, 4 இயல் வச்சாங்கன்னா 3 இயல் படி தமிழ். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் 4 லெசன் தான் வரும். 2 ப்ரோஸு, 2 போயம், 2 சப்ளிமெண்ட்ரி டீட்டெயில் மட்டும் படிச்சு வை. மீதியெல்லாம் ஓன், நீ எழுதுறதெல்லாம் எப்படின்னு பார்த்துக்கோ, அவ்வளோதான். புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் படிச்சினாலே 14 10 மார்க்கெல்லாம் 1 மார்க்கில். ஸோ இங்கிலீஷ் ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. 10th ஸ்டாண்டர்டு எதெல்லாம் பயமாக இருக்கோ அதை நல்லா சீரியஸாக படி, ஓகேவா? உனக்கெல்லாம் டைம் நிறையா இருக்குது. நீ ஒரு 300 மார்க் எடுக்க ட்ரை பண்ணு. முடியாதவன், நல்லா படிக்கக்கூடியவன், நல்லா ட்ரை பண்ணக்கூடியவன், ஆவரேஜாக இருக்கும் 400 எடுக்க ட்ரை பண்ணு. இன்னும் நல்லா படிக்கிறோம் 450க்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணு. புரிஞ்சுதா? ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிறத விட நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவுட்லைனாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் இன்டெப்த்தாக உங்களுக்கு வேணும்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் வந்து இம்பார்ட்டன்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல. பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலில் போய் பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும், அதை போனீங்கன்னா 10th குவார்ட்டர்லி 2025 இம்பார்ட்டன்ட், 11th இம்பார்ட்டன்ட் குவார்ட்டர்லி 2025, 12th குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் 2025 இருக்குது. அதில் போனீங்கன்னா உனக்கு நீ என்ன ஸ்டாண்டர்டோ அதில் போய் பாரு, அதில் எல்லா இம்பார்ட்டன்ட் இருக்குது. இன்றைக்கி கூட 12th ஃபிசிக்ஸுக்கு போட்டேன், இப்போ நாளைக்கு ஃபிசிக்ஸ் 11th போடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று போட்டுகிட்டே இருப்பேன். 10th பாருங்கள் 5 மார்க்ஸ் எல்லாம் போட்டுவிட்டேன், சயின்ஸ் சோஷியல் மேக்ஸ்லலாம். இன்னும் 2 மார்க்ஸ் எல்லாம் போட்டால் முடிஞ்சு. ஸோ நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை கோத்ரூ பண்ணுங்கள், போதும், நல்ல மார்க் எடுத்துடலாம். புரிஞ்சுதா? ஸோ
நான் வந்து என்னங்கிறத வழிகாட்டிட்டேன். ப்ராமிஸாக நம்ம சேனல் பார்க்குறவங்க யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது. பாஸ் பண்ணுறது எப்படி? பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. 1 மார்க் உருப்படியாக படித்தாலே 11th 12th ஓரளவுக்கு மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் எதுலையாவது ஏதோ பண்ணி ஒரு 3-4 5 மார்க் எழுதுனா கூட பாஸு. ஸோ நீ பாஸ் ஆகு, ஃபெயில் ஆகிடாத. ப்ராமிஸ் பண்ணுங்கள், எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபெயில் ஆக மாட்டேன், பாஸ் ஆகும்னு ப்ராமிஸ் பண்ணுங்கள். அதுக்கு அது போதும். சரியா? இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹவு டு கெட் ஃபெயில் அப்படிங்கிறத மறந்துட்டு நான் எப்படி பாஸ் ஆவேன்ட்டு நினச்சி அடுத்து ஷெடியூல் போட்டு 20 நாள் கொண்டு போ, 20-25 நாள் டைம் இருக்குது. உன்னுடைய புத்திசாலித்தனத்தை அதில் காமி. படிக்கிற தவிர என்ன வேலை? ரோட்டில் சுற்றுறீங்க, காட்டில் சுற்றுறீங்க, படத்துக்கு போகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் படிக்க மட்டும் மாட்டுறீங்க. அப்போ படிக்கிறது தவிர நமக்கு எந்த வேலையும் இல்லை 12th ஸ்டாண்டர்ட் முடியும். அப்போ 12th முடிச்சதுக்கப்புறம் விளையாடலாமாங்க சார்னா அதுக்கும் ஒரு பொறுப்பு வேணும். காலேஜில் போய் நல்லபடியாக டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம், காசு சம்பாரிச்சு. ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு வாழ்க்கையோட அடிப்படையை சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கிருந்து தான் உங்களுக்கு எல்லாமே ஆரம்பிக்குது. ஸோ விளையாண்டுருந்தா விளையாண்டே தான் இருக்கணும். உங்களை முந்திட்டு எல்லாமே போயிடுவாங்க. நீங்கள் மட்டும்தான் மாட்டுவீங்க. நீங்கள் தனியாக நின்று யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் முன்னாடி போயிடுவான். இப்போ தெரியாது, பப்ளிக் ரிசல்ட் வந்தோன்னு உங்களுக்கு புரியும். ஸோ தயவுசெய்து நான் சொல்கிறது இன்றைக்கி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லபடியாக படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா அன்லைக் பண்ணிவிடுங்க, டிஸ்லைக் பண்ணுங்கள். போதுமா? இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் தயவுசெய்து. அதில் பிடிஎஃப்லாம் போடுறேன். தேங்க்யூ.